நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில கூட தகப்பனே அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கண்மணி போல் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள்ளே எங்களை நடத்திட்டு வந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எவ்வளோ அப்பா பலவீன மத்தியிலையும் தகப்பனே அப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்துகிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பேராக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வராத ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்துட்டு வருவீராக நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தின உமக்கே மகிமை என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டே செய்வோம் உம் சித்தம். இந்த லேவும் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும்.
தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. அவரை பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பார்க்கிற யாவரும் நம்ம ஒருபோது நம்ம வெட்கப்பட்டுவதில்லை. அதனால உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை என்ற சொல்ல பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை.
உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரன் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரன் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று வாயிலை திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எவ்வளோ நன்மைகளை நம்மளோட வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நம்மளை ஒவ்வொரு நாள் நம்மளை பாதுகாத்து கண்மணி போல நம்மளை வழி நடத்தி இந்த புதிய நாளுக்குள்ள நம்ம நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அப்பா உமக்கு நன்றி அப்பா. தாயின் வயிற்றில் உருவாகும் நான் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன் என்று சொன்ன தேவன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எங்கே நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவங்க மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன். அப்பா, இந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உண்மையா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை துதிக்க அப்பா, உம்மை ஆராதிக்க அப்பா, கூட்டி தயவுக்கா உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீங்க அப்பா தாயின் தகப்பனுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ் கண்டிடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நேரத்தை எல்லாம் நீ பொறுப்படுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்து கொடுக்கிற அடியாரை மறைத்து நீ வெளிப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாழ்த்தி ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி தேவனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உடைய புதிய கிருபையினால கர்த்தர் நீர் எங்களை நிரப்பும். இந்த நாளில் எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீராக. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த நாளில் எதையெல்லாம் செய்ய மனதாக இருக்கிறோமோ, எதற்காக எல்லாம் பிரயாசப்படுகிறோமோ, எல்லாவற்றிலும் தேவனே உடைய அனுகூலமான கரம் உடன் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று திருவளம் பெற்ற தெய்வம் தேவனே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட உடைய திவ்ய பிரசனம் உடைய தேவ சமூகம் உடனே இருக்கட்டும். ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்துள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமீன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசித்து நம் செய்தியை தியானிக்க முடியிருக்கிறோம். அது யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம், யோவான் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். அதிலே ஒரு சில வசனங்களை நான் வாசித்து நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம், ஜெபத்தோடு இந்த செய்தி தியானிக்க முடியிருக்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விபரமாவது. நாம் இந்த வார்த்தைகளிலிருந்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நாம் யாவர் இந்த வார்த்தைகளுக்காக நாம் நம்முடைய கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் விசேஷமாக இந்த அருமையான வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் நீர் தொனிக்க பண்ணுவீராக. பரலோகத்தின் தேவன் தேவரீர் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட பேசும். ஆவியானவர் இடைபடுவீராக. மகிமையான காரியங்களை செய்தருளுவீராக. தேவரீர் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது வாசித்த அருமையான யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் ஒரு 6 வசனத்தை வாசித்து இந்த நாள் காலையில் நாம் செய்திக்காக தியானிக்க முடியிருக்கின்றோம். இதில் வாசிக்கிற பொழுது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விபரமாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி இந்த வசனங்கள்லாம் எந்த காலத்தில் எந்த சீசனில் தியானிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா,
இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அந்த மாதிரி சீசனில் தான் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி வசனங்களை எடுத்து தியானிப்பாங்க. இயேசு மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோடு எழுந்தது, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் தான் என்ன செய்வாங்கன்னா தியானிப்பாங்க. இப்போ கிறிஸ்துமஸ் சார்ந்த செய்திகள் அந்த வசனங்கள்லாம் பார்ப்பீங்கன்னா அந்த சீசனில் என்ன செய்வாங்கன்னா தியானிப்பாங்க. ஆனால் ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் இந்த செய்தியை தியானிப்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் ஒரு பெரிய செய்தி இருக்குது. அதாவது இது வந்து அவர் தரிசனமானார், எதற்காக தரிசனமானார் அப்படிங்கிற அந்த விவரத்தை அவர் எழுதுகிறார். இல்லையா? அதாவது வெளிப்படுத்தின விவரமாவது. அதாவது பொதுவாகவே மனுஷர்களுக்கு தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது, வர்றது, உட்கார்றது, எந்திரிக்கிறது எதுலையுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அர்த்தங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், காரணங்கள் குறைவாக இருக்கும். சில நேரம் எங்கே போகிறோம்னே நமக்கு தெரியாது, சில நேரம் எதுக்கு உட்காந்துருக்குறோம் தெரியாது, சில நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியாது. நமக்கு வந்து ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணிட்டோங்கிறது நிறைய பேருக்கு அன்னன்னைக்கு அந்த நாள் முடிந்த போகிறது தான் தெரியும். சார் இன்னைக்கு ஒன்றும் பிரயோஜனமாக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே என்றைக்குமே நிறைய பிரயோஜனம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க, அன்றைக்கி மட்டும் கிடையாது, நிறைய நாளே பிரயோஜனமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சில நேரம் என்ன செய்வோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறோம், சார் இந்த டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டோமே, இன்றைக்கி ஒரு நாள் பொழுதை வீணடிச்சிட்டோமே அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் ரொம்ப புலம்புறது, அங்கலாய்க்கிறது நிறைய என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இப்போ நம்ம இங்கே கவனிக்கிற பொழுது இயேசுவானவர் அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ நேரம் போல் ஒரு 4 பேர்கிட்ட உட்காந்து பேசுவோம், 2 பேர்கிட்ட உட்காந்து பேசுவோம் அப்படிலாம் அவர் இருந்ததே கிடையாது. அவர் யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம் இருக்கும், யாருக்காவது ஒருத்தர்கிட்ட தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதில் அர்த்தம் இருக்கும். வேதாகமத்தில் 4 சுவிசேஷங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேரங்கள் ஒவ்வொரு நேரங்களையும் அவர் ரொம்ப சிறப்பான, அதாவது நம்முடைய பாஷையில் சொல்கிறேன்னா ஒரு பொன்னான நேரமாக வைத்து கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், அதாவது நாட்கள் சமீபமாக இருக்கிற அப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுகிற வார்த்தை யாருக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை சில ஆள்கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு சகோதரன் என்றவன் சொன்னார், இத்தனை மணிக்கு போகணும் பார்த்துக்கோங்க, ஆனால் சொன்ன ஆட்கள் எத்தனை மணிக்கு கிளம்பு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6:30 சொன்னால் 7ன்னு வருவாங்க, 7ன்னா இன்னொருத்தர் வந்து 7:30 வருவார், இவங்களுக்காக நான் உட்காந்துக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு கூடவே சொன்னார், நான் ஒருத்தர் சொல்ல முடியும், அவர் பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த டயத்தில் 7ன்னா அவர் 6:55 வந்துடுவார் அப்படின்னாரு. அப்போ சில நேரங்களில் சில ஆட்களை வந்து சாட்சி நல்லா சாட்சி இருக்குது, சில ஆட்கள்கிட்ட சாட்சிங்கிறது ஒரு ஒழுங்கீனமாக இருக்கும், டயத்துக்கு வர்றது இருக்காது, அல்லது எந்த விஷயத்தில் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க, அவங்க பேச்சில் சுத்தமாக இருக்காது, நேற்று ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பகுதியிலும் ரொம்ப பெர்ஃபெக்டாக சரியாக பரிபூர்ணமாக சிறப்பாக நேர்த்தியாக செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். இல்லையா? அதில் எதுலையுமே அது வந்து முன்னாடி பின்னாடிலாம் அப்படி கிடையாது. சரி, இவரை குறித்து நிறைய பேசிகிட்டே போகலாம். இப்போ செய்தி வருவோம். என்ன வெளிப்படுத்தினார், எதற்காக வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2வது வசனத்தில் சொல்லியிருக்குது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயின் நட்டானாகிய கானா ஊரனாகிய நாத்தான் வேலும் செபுதையின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கிற பொழுது, அதாவது ஒரு 7 பேர்களை அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறது. 5 பேர் பேர் போட்டு இன்னொரு 2 பேர் 7 பேர் பைபிளில் பாருங்கள் நல்லா தெளிவாகவே எழுதியிருக்கிறது. அதாவது பேர்களை சரியாக சொல்லி எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகம் உலகத்திலே பார்த்தீங்கன்னா அது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான். அதனால் அதுக்கு பேரை பார்த்தீங்கன்னா எண்ணாகமும் நாளாகமும் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நமக்குள்ள அதெல்லாம் விரும்பி யாரும் என்ன செய்ய மாட்டோம், வாசிக்க மாட்டோம். அப்படியே வரிசையாக பேர்களாக எழுதியிருப்பார்கள். வாசிக்க போகிற உங்களுக்கு எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னா எழுதியிருக்கிறவர் எவ்வளோ பொறுமையாக எழுதியிருக்கிறாரு பாருங்க. இல்லையா? ஆமாம். ஏன்னா இன்றைக்கி பைபிள் வாசிக்கிறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப சலிச்சுக்கிறாங்க, இதில் என்னங்க அப்படின்னு சொல்லி. இப்போலாம் நிறைய பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு நிறைய விளம்பரங்கள் நிறைய வசனங்கள் வரும்பொழுது ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு பைபிள் வாசிக்கும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களை பார்த்து கேட்குறாரு. நான் கேட்டது என்ன சொல்லியிருப்பேன்னா, கிறிஸ்தவம் பைபிள் படித்தாதான் அவங்களுக்கு போர் அடிக்கும், பைபிளே படிக்கிற கிடையாது, பிறகு எப்படி அவங்களுக்கு போர் அடிக்கும்? இல்லையா சொல்லுவோம். அப்போ அதாவது பைபிள் படிச்சுட்டே இருக்கிறவங்கன்னா அதை குறித்து இந்த கேள்வி கேட்கலாம். பைபிளே வாரத்துக்கு ஒரு தூக்குற ஆட்கள்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கலாமா? அல்லது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு பைபிள் எடுத்து தியானிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு பைபிள் படிக்கிறது ரொம்ப போர் அடிக்குதான்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டைம் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைபிள் படிக்கிறதுக்கு, அப்படியே டைம் அதில் செலவு பண்ணுறதுக்கு. இரவம்புகளும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது பைபிள் ஒரு நாள் நமக்கு நேரம் கிடைக்காதா, வேத வசனம் கிடைக்காதா, வாசிக்க முடியாதா, முழங்கால் பட முடியாதா, ஜெபம் பண்ண முடியாதா, இப்படி ஆண்டவர் மீது ஒரு ஆத்ம தாகம் யாருக்கு இருக்குதோ அவங்க விசேஷமான ஆட்கள், பாக்கியமான ஆட்கள். இல்லையா? ஆனால் நேரம் கிடச்சிச்சுன்னா அந்த நேரத்தை எப்படி வேறு மாதிரி பயன்படுத்தினா சொல்லி சிந்திக்கிறவங்க நிறைய பேர் கிறிஸ்தவங்களே இருக்கிறாங்க. வேறு யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரு நேரம் கிடச்சாச்சுன்னா உடனே எங்கே ட்ரிப்பு போகலாம், யாரை பார்க்கலாம், என்ன திங்கலாம், என்ன சமையல் பண்ணலாம், எந்த கடைக்கு போகலாம், என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், பேய் மாதிரி இருக்கிற சில கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 பேர் விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. சொல்லிவிட்டு இந்த 7 பேரை சொல்லிவிட்டு இப்போ நம்ம செய்திக்குள்ளே இப்போ தான் போகிறோம். சரி, என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது இனிமேல் செய்தியிலே ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அல்லேலூயா. ஆமாம், சீமோன் பேதுரு என்ன சொல்கிறாரு, மீதி 6 பேரை பார்த்து மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதான் பின்மாற்றத்துக்கு போகிற ஆள் பார்த்தீங்கன்னா தனியாக போகவே மாட்டான். அவன் கூட 2-3 பேரை கூட இருக்கிறவங்க பூரா கரைச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் அவங்க இருதயத்தை இலகரிக்க பண்ணி, அவங்க இருதயத்தை சோர்ந்து போக பண்ணி, மற்றவங்களோட நம்பிக்கையை உடைச்சி, இப்படி தான் பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க.
என்னங்க ஊழியம், என்னங்க வாழ்க்கை, என்னங்க கிறிஸ்தவம், நம்ம என்னத்தை ஜோமன், என்னத்தை கண்டோம், இந்த ஆண்டவரை தேடி தேடி பார்த்து என்னத்தை கண்டோம், இல்லைன்னா இந்த குடும்பத்தில் இருந்து தான் என்ன கண்டோம், இந்த ஊழியத்தில் இருந்து தான் என்னத்தை கண்டோம். இப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க பேசுறதுல அவநம்பிக்கையாகவே பேசுவாங்க. அவன் பேசுறது மாத்திரமில்ல, கூட ஒரு 5-6 பேர் இருக்கும்போது உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா இவனை மாதிரி அவங்கள பின்மாற்றத்துக்கு போகணுன்னு எதிர்பார்த்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மீன் பிடிக்கிற தொழிலாக இருந்தாலும், ஆனால் கடைசி ஒரு 3.5 வருஷம் என்னவா இருந்தார்? ஒரு ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரனாக இருந்த ஒரு சீசன், ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்ன தேவன். அப்படிப்பட்ட ஒரு விலையேறு பெற்ற ஒரு விசேஷமான கிருபையுடையவர் தர்மியான பேதுரு. இன்னும் பாருங்க, இயேசுவுக்கு பிரதான சீசர்களில் 3 பேரில் இவர் ஒருத்தர். யாக்கோபு, யோவான் அப்படிங்கிற அந்த வரிசையில் இந்த பேதுருவும் கூட இருக்கிறார். அப்போ 12 சீசர்களை மீதி இருக்கிற 9 பேருக்கு இந்த 3 பேரை குறித்த ஒரு பொறாமை உண்டாகியிருக்கும். என்ன உண்டாகிருக்கும்னா, எங்கே போனாலும் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும் பொழுது சில விசேஷமான இடங்களுக்கு இந்த 3 பேரை மட்டும் அவர் என்ன செய்கிறாரு, அழைத்து கொண்டு போகிறாரே. அந்த 3 பேர் இடத்துல நம்ம வர முடியலைன்னு சொல்லி மற்ற 9 பேருக்கு இவங்களை குறித்து ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கலாம், மனதளவில் ஒரு வேதனைகள் உண்டாயிருக்கும் கட்டாயம். அப்போ என்ன கவனிக்கணும், இயேசுவே என்ன நினைத்திருப்பார், அல்லது சுற்றி இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க? ஒரு 3 பேர் முக்கியமான ஆளை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேர் விசேஷமான நபர்களாக இருந்தால் தானே செய்ய முடியும். அப்போ ஒரு பக்கத்தில் எஸ்காட்டா கூடவே ஒரு 3 பேர் வச்சுருக்கணும்னா முக்கியமான ஆட்களை தான் 3 பேர் வைக்க முடியும். அந்த முக்கியமான ஆட்கள் 3 பேரில் இவர் ஒருத்தர் விசேஷமான ஆள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மீதி 9 பேர்கிட்ட இல்லாத விஷயங்கள், மீதி 9 பேர்கிட்ட இல்லாத சில காரணங்கள், மீதி 9 பேர்கிட்ட இல்லாத சில வித்தியாசமான பகுதிகள் இந்த 3 பேருக்குள்ளே இருந்தது. அதனால தான். அப்போ நீங்களும் நான் என்ன கவனிச்சிருப்போம்னா, ஒருவேளை இயேசுவானவருக்கு பிறகு இந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு போகிற அந்த பொறுப்பு இந்த 12 பேரில் யாருக்கு அதிகபட்சமாக இருக்குன்னா, அந்த கூட பேருந்து இந்த 3 பேருக்கு தான் அதிகமாக இருக்குது. இல்லையா? இந்த 3 பேருக்கு அதிகமாக இருக்குது. மீதி இருக்கிற 9 பேருக்கு அதுக்கு அடுத்த கட்டம் தான். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி மாதிரி, முதல் தரம், 2ஆம் தரம். அந்த மாதிரி இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தில் தன்னோட கூட வைத்திருந்த சீசர்களில் 3 பிரதான சீசர்களில் இந்த கூட்டத்தில் இவர் ஒருத்தராக இருந்தார். ஆனால் இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இயேசுவை விட்டு ஓடி பண்ண மறுதளித்ததில் முதல் ஆளாக மறுதளித்தது யாருன்னா இவர் தான் மறுதளித்தார். இல்லையா? இதில் இருந்து நீங்கள் நான் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஆள் தப்பு செய்வானா அப்படிங்கிற நீங்கள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கணும் பாருங்கள். இல்லையா? சொல்லுங்கள். இந்த ஆளாக இப்படி பண்ணினாங்க, இவராக இப்படி பண்ணினாரு, இந்த சகோதரியை அப்படி பண்ணாங்க, இவங்களா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, ஆச்சரியப்படுவீங்கன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லையா? இவங்களா ஊழித்துட்டு ஓடி போயிட்டாங்க, இவங்களா காட்டி கொடுத்தாங்க, இவங்களா விரோதமாக இருந்தாங்க, இவங்களா துட்டு அடிச்சுட்டாங்க, இவங்கள இந்த பாவத்தில் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கட்டாயம் நடக்கும். அதாவது சில நேரங்களில் வெளியே இருக்கிறத பார்த்து நம்ம இதை என்ன செய்ய முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது. அமெரிக்காவில் ஒரு பெரிய புயல் அடிச்சுது. புயல் மழையும் காற்றும் பயங்கரமாக அடித்து அந்த ஊர் எல்லாம் நாசமாகிட்டு இருக்கிற பொழுது அங்கே ஒரு 1500 வருஷம் பழமையான ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரம் பார்த்திங்கன்னா அதை மாதிரி எத்தனையோ புயல்களை சந்திச்சிருக்கு. அந்த புயலுக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. கவர்மெண்ட்டே 4 லைன் ஹைவேஸ் போடும் பொழுது எல்லா மரங்களும் ஓரத்தில் அங்கங்கே இருந்த சின்ன மரங்களை வெட்டி எடுக்கும் பொழுது இந்த மரத்தை மட்டும் விட்டவே இல்லை. ஏன்னா இந்த மரத்தை விட்டு சைடில் என்ன செஞ்சாங்கன்னா சின்ன டைவர்ஷன் பண்ணி ரோடை போட்டு விட்டான். ஏன்னா அந்த மரம் ரொம்ப பழமையான மரம், இதை வெட்டக்கூடாது, இது ரொம்ப பாரம்பரியமாக அது பாதுகாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நூற்றாண்டுகளாக நம்முடைய நாட்டில் இருக்குது அப்படி சொல்லி அந்த கவர்மெண்ட்டே அதை பத்திரமா வச்சுருந்தது. ஆனால் இந்த மழை புயல் வெள்ளம்லாம் அடித்து முடித்து ஒரு சில வாரங்கள் கழித்து எந்த விதமான காற்றுகள் இல்லாமல், எந்த விதமான மழை இல்லாமல் அமைதியாக இருந்த நேரம் ஒரு நேரத்தில் அந்த மரம் அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு. பயங்கர அதிர்ச்சி ஆச்சு மக்களுக்கு. என்னடா எவ்வளோ காற்று, எவ்வளோ புயல், எவ்வளோ வேகத்தில், எவ்வளோ பெரிய மழையெல்லாம் தாங்கினது, ஒன்றுமே இல்லாத நேரம் இது எப்படி இந்த மரம் சாஞ்சு விழுந்தது அப்படி சொல்லி அந்த மரத்தை போய் பார்த்தா அந்த மரம் வெளியே பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரையான் பூச்சி எல்லாம் உள்ளே போய் கூட அரிச்சு வெறும் ஓடாக தான் நின்றுருக்கு அந்த மரம். வெளியே பார்த்தா நல்லா இருந்திருக்குது அந்த மரம், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அரிச்சு போய் கிடந்தது. அப்போ நம்ம இங்கே கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, இவன்ட்ட ஒரு பின்மாற்றம் இருந்தது. இதெல்லாம் ஆண்டவர் கவனித்து லூக்காலே சொன்னார். லூக்கா சுவிசேஷத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, 21ஆம் அதிகாரத்தில், சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சொலகளை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். உன்னை சோதிப்பதற்காக உத்தரவு கேட்குறான். கொஞ்சம் பேதுரு நான் சோதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கேட்குற உங்களை என்னையும் சோதிப்பதற்கு பிசாசு உத்தரவு கேட்குறான். இயேசுவோ, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ ஒளிஞ்சு போயிடக்கூடாது, பிசாசினால நீ அழிந்து போயிடக்கூடாது, பிசாசினால நீ சோதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு உன்னை சோதிக்க விடாதபடி நான் உனக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இயேசு தெளிவாக சொன்னார். இல்லையா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்களும் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா நமக்காக ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க. உங்களை என்னை ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மீது என் மீது கரிசனையாக இருக்கிற ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்கிறபடினால தான் நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம். நம்முடைய சுற்றம் சூழல் நல்லா இருக்குது. நமக்காக வேற யாரும் அவரை போல ஜெபிக்கவே முடியவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. வேற யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? உங்களுக்காக முழங்கால நிற்பாங்களா? ஏன்னா நீங்களே முழங்கால நிற்க மாட்டீங்க, பிற எப்படி மற்றவங்க முழங்கால நிற்பாங்க? அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் பாருங்க, அவங்க முழங்கால நிற்கிற மூஞ்சான்னு பாருங்க. நம்மளே
நாமே முழங்கால நிற்க மாட்டோம், பிறகு மற்றவங்க நமக்காக முழங்கால நிற்பாங்க. ஆனால் உங்களுக்காக எனக்காக பரலோகத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொன்னது போல பிதாவினிடத்தில் வலது பாரசத்திலிருந்து நமக்காய் வேண்டிக் கொண்டு இருக்கிற தெய்வம் நம்முடைய கர்த்தர். பேதுருட்ட சொன்னார், நீ என்ன செய்ய போகிற, 3 தடவை மறுதளிக்க போகிறப்ப. அவன் சொன்ன, அப்படிலாம் கிடையாது ஆண்டவரே, நீங்கள் வேறு பேசாதீங்க, யாரனாலும் சொல்லுங்கள், நான் அப்படிலாம் மறுதளிக்க மாட்டேன். பொதுவாக அந்த உணர்ச்சி வசம் விட்டு பேசுகிற ஆள்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. முந்தி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவேசமாக பேசுகிறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் இந்த நாள் என்ன செய்வான், முதல்ல ஓடி போவாங்க. இல்லையா சொல்லுங்கள். நீ எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே நம்மளாக இருக்குங்கிறாங்க பாருங்க. சரி, இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம். அப்போ இவர் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். இப்போ சொன்ன உடனே அந்த மீதி 6 பேருடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் கவனிக்கிறோம். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவங்களும் பாருங்க ரெடியாக இருந்திருக்காங்க. அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலியாங்கிற மாதிரி. ஏன்னா இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பாருங்க. அவர் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருப்பார், இவங்களும் 12 பேர் என்ன செய்யணும், லொங்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். அவர் வேகமாக நடப்பார் தெரியுமா உங்களுக்கு, நம்மளை மாதிரி நடக்க மாட்டார். நம்மளை பூரா சாமஞ்சத்தை மாதிரி நடக்கிறான். இன்னும் யார் வாலிபர் யார் கிழமைங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கிழவன் ஒன்றோட தான் நடக்கிறான், கிழவி ஒன்றோட தான் நடக்குது, குமரி அப்படி தான் நடக்கிறா, குமரன் அப்படி தான் நடக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா பூரா சோம்பேறிகளாக இருக்கிறாங்க நடக்கிறதே, தத்தக்கா புத்தக்கான்னுக்கிட்டு. இல்லையா சொல்லுங்க அப்போ. ஆனால் இயேசு எப்படி நடத்தாருன்னா முந்தி நடந்து போனார். அவர் குறித்து பைபிள் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்குது, முந்தி நடந்து போனார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த 12 சோம்பேறிகளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நடக்கல, இந்த 12 சோம்பேறிகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு, முந்தி நடந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சீசர்கள் முந்தி நடக்கிற, வேகமாக நடக்கிற ஒரு பழக்கமுடையவர். அப்போ இவர் கூட நடக்கிறதே உங்களுக்கு கேஸ் போஸ் நினச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருப்பார், கிலோமீட்டர் கணக்காக. 3 நாள் 4 நாள் சாப்பிட மாட்டார். 4 நாள் தான் ஞாபகம் வரும், ஆக சாப்பிடலையான்ட்டு. அப்போ அவர் சாப்பிடும் போது இவங்க என்ன செய்யணும், இவங்க சாப்பிடணும். அவர் எப்போ ஓய்வு எடுக்கிறார் அப்போ தான் இவங்க ஓய்வு எடுக்கணும். அவர் வாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுவார், அவர் வாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படியே அவருடைய இதில் அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னா, இவர் எப்போ இந்த உலகத்தொட்டு போவார் அப்போ என்ன செஞ்சிடணும், ஓடி போயிருப்பா. இப்படிலாம் அலைய முடியாது, இப்படிலாம் நடக்க முடியாது. நம்முடைய ஊழியத்தில் நிறைய பேர் நம்மளை விட்டு போன காரணம் என்னென்னா, இங்கெல்லாம் உங்களை மாதிரி எங்களால் என்ன செய்ய முடியாது, அலைய முடியாது. நீ வாட்டுக்கு இங்கே போ, அந்த மாவட்டம் போ, இந்த கிராமம் போ, அந்த ஊழியத்தை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, இந்த சிறுவர் ஊழியோடு அங்கே போய் அவங்கள பாரு, கைப்பிரதி கொடு, அங்கே போய் வீட்டு கூட்டம் நடத்து, இப்படி மாறி மாறி டே அண்ட் நைட் அப்படியே 24 hours போய்கிட்டே இருக்கு. ஊழியங்கிறது கடினமாக இருக்கே, ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படி சொல்லி நிறைய பேர் நம்ம கூட பயணித்தவர்கள், ஊழியத்தில் நம்ம கூட தொடங்கினவங்க நிறைய பேர் கிடையாது. ஏனென்றால் நிறைய பேர் பின்தங்கினவர்கள் நிறைய பேர் உண்டு. தாவீதோடு கூட பிரயாணப்பட்டவங்க நிறைய பேர் பின்தங்கினது போல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா மீன் பிடிக்க போயிட்டாங்க. சரி, இந்த 6 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு உணர்வு ஏன் 3.5 வருஷம் நம்ம அவர் கூட இருந்து தங்கி சாப்பிட்டு அவர் கூட படுத்து அவருடைய கூட எல்லாவற்றையும் நம்ம ஊழியத்தில் அனுபவித்து இப்போ திடீர்னு அவர் போன பிறகு விட்டுட்டு போகிறோமே, இது நல்லா இருக்குமா, நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணுறோமே அப்படி சொல்லி ஒருத்தர் கூட அந்த சிந்தனை உணர்வு வரவே இல்லை. பின்மாற்றங்கிறது ஒரு ஆளுக்குள்ளே வந்துருச்சுன்னா கூட இருக்கிற மற்ற ஆளுக்களையும் தொத்திக்கிறங்கிறது நம்ம கவனிக்கணும். அதனால நம்ம யாரு கூட பழகுறோம், யாரு கூட உட்காந்துருக்கிறோம், யாரு கூட பேசுகிறோங்கிறத கவனிக்கணும். நம்ம கூட இருக்கிற ஆட்கள் என்ன பேசுகிறாலும் அவங்க புத்தி நமக்குள்ளே வந்துடும். யாரு கூட பழகுறோமோ அவங்க புத்தி நமக்குள்ளே வந்துடும். யார் நம்மக்கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிற அத்தனை அசுத்தாவையும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நமக்குள்ளே வந்துடும். அதனால் நம்ம யாரு கூட ஐக்கிய வைத்திருக்கிறோம், யாரு கூட பழகுறோங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லையா? இந்த பேதர் கூட இவங்க இருந்ததுனால இந்த 6 பேருக்குள்ள அந்த பிசாசின் ஆவி அந்த பின்மாற்றம் வந்துருச்சு. வந்த உடனே இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க படவேறினார்களாம். உடனே படவேறினார்கள். இந்த 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்ப்பீங்கன்னா, அவர்கள் அனைவரும் உடனே படவேறினார்கள். அடுத்த ஒன்றும் யோசிக்கவில்லை. 3.5 வருஷம் இருந்த ஊழியத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த நொடி என்ன செஞ்சாங்கன்னா வலையை ஆளுக்கு கையில் தூக்கிட்டு உடனே படவேறிட்டார்கள். அப்போ ஒரு கேள்வி என்ன கேள்வினா, அப்போ இந்த நெட்டு இந்த வலையெல்லாம் இவ்வளோ நாளாக எங்கே இருந்ததுன்னு ஒரு கேள்வி. இல்லையா? ஊழியத்துக்கு வரும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, வலையை பத்திரமா வச்சுட்டு தான் வந்திருக்கிறான். முடிஞ்சா பார்ப்போம், ஊழியத்தை செய்வோம், முடியலன்னு என்ன செஞ்சுருவோம், பழைய வேலைக்கு போயிடுவோம். ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா 3.5 வருஷத்தில் இயேசு விட்டு வெளியே வந்த உடனே வலையை தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறோம். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடைசி வசனம் என்ன எழுதியிருக்குது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மீன் பிடிக்க போன ஆட்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, எல்லாருமே பயங்கரமான ஆட்கள், பெரிய ஆட்கள், விசேஷமான ஆட்கள். மீன் பிடிக்கிறதே அவங்களாம் அதாவது ரொம்ப அது எப்படி சொல்கிறேன், நிறைய டாக்டரேட் முடித்தவங்க மாதிரி அந்த மாதிரி நல்லா தெளிவாக அவங்களுக்கு எங்கே கடலில் எங்கே போய் வளையப்படணும், எந்த தூரத்தில் போகணும், எங்கே மீன் பிடிக்கும், எங்கே மீன் படும், எல்லாமே நல்லா தெரியும். அப்படி அந்த ராத்திரியில் அவங்க எல்லோரும் போய் என்ன செய்யலை, மீன் கிடைக்கல. பின்மாற்றக்காரங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இல்லையா? இயேசு விட்டு விலகி போகிறவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நல்லா பைபிள் வாசித்து நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு
அவருடைய வார்த்தைகளுக்காக அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அதை பிரசன்னத்தை அனுபவித்து நல்லா துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதிரி இருந்து ஒரு மனசை ஒரு வேலை செய்வானா அந்த வேலை கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவங்களுக்கே சில நேரங்களில் டிலே பண்ணுறார். ஆனால் ஆண்டவரே தேடாமல் காலையில் எந்திரிக்காமல் காலையில் ஜெபம் பண்ணுற பழக்கம் இல்லாமல் பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் இப்படி இருக்கிற அறகுறையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு ஆனால் அவங்க போய் ஒன்று தேடினாங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 7 பேர் போய் கடலில் போய் மீனெல்லாம் தேட பண்ணாங்க பாருங்க, ஆனால் மீன் கிடைக்கவே இல்லை. ஏன் மீன் கிடைக்கலன்னா ஆண்டவரே ஒரு பெரிய லாக்டவுன் கடலில் போட்டு விட்டார். இல்லையா, ஒரு மீன் வராது. இவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஒரு மீன் இவங்களுக்கு கிடைக்கல. ராத்திரி பூரா தேடணும். 7 பேர் வலையை போட்டு பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஆண்டவருக்குள்ள இல்லாம உங்களுக்காக 1000 பேர் பிரயாசப்பட்டால் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறத தேவன் சொல்லுகிறார். இல்லையா, நான் கர்த்தருக்குள்ள இருக்க மாட்டேன், நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டேன், நான் பரிசுத்தமா இருக்க மாட்டேன், அவருக்கு பிரியமாக வாழ முடியாது. ஆனா எனக்காக மற்றவங்க பிரயாசப்படுவாங்க, மற்றவங்க பிரயாசத்தில் எனக்கு நல்ல காரியம் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லி இருப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஒண்ணுமே இருக்காது, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அவர்கள் கரலையை போன மனிதர்கள் எவ்வளோ போயிடுவாங்க. மனுஷனை நம்பி போனவங்க. கர்த்தரை தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இவர்கள் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். யோவான் 21:4. விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். இப்போ இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த 7 பேரும் இப்போ இவங்க தன்னை விட்டு தன்னுடைய ஊழியத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ நியாயமானபடி என்ன செஞ்சுருக்கணும்? அந்த இடத்துல ஒருவேளை நீங்களாக இருந்து நானாக இருந்து நம்ம என்ன முடிவு எடுத்திருப்போம்? நம்ம கூடயே 3 வருஷம் இருந்து நம்ம கூடயே இருந்து விசேஷமாக அதில் அந்த பிரதான 3 சீசர்களை இவர் மேலே ரொம்ப நம்பி ஊழியத்தை கையில் கொடுத்து, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீமோனே இந்த கல்லின் மேல் என் சபையை என்ன செய்வேன்? கட்டுவேன். நான் சபையை கட்டுவதற்குண்டான அஸ்திவாரமனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு விசேஷமான அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. ஊழியத்தில் எவ்வளோ பாராட்டியிருக்கிறேன், எவ்வளோ அன்பு செய்திருக்கிறேன், எவ்வளோ கிருபையை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா நிறைய அவர் போட்டு புலம்பியிருக்கலாம். ஆனால் புலம்பவே இல்லை. நீங்களா நானாக இருந்தோம்னா நமக்கு நம்பிக்கை துறவு பண்ணவங்கள நம்ம பார்க்கவே மாட்டோம், அவங்க மூஞ்சில் முழிக்கவே மாட்டோம். உண்மையா இல்லையா? சொல்கிற புரியுது உங்களுக்கு? நம்ம ஒரு ஆள்கிட்ட நல்லா பழகி, அவங்க நம்ம கூட நல்லா பழகி, ஒரு நாள் அவங்க நமக்கு விரோதமாக செயல்படுறாங்கிறத கண்டுக்கிட்டோம்னா கட்டாயம் அவங்க நல்ல கூட என்ன செய்ய மாட்டோம், நிற்க மாட்டோம். இது நம்மளுடைய நேச்சர். உண்மையில நானே எப்படி தான் ஒதுங்கி போயிடுவேன். என்ன ஒதுங்கி போயிடுவேன்னா, ஒரு ஆள் எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க பக்கத்திலே போக மாட்டேன், அவங்ககிட்ட எந்த விஷயமான தொடர்பு வைத்துக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா எதுக்கு திரும்ப போய் வினையை போய் விலை கொடுத்து வாங்க? எதுக்கு நான் இந்த நாய் அடிப்பானு அள்ளி சமப்பானுங்கிற மாதிரி ஓன்ட்ட போய் உட்காந்து பேசி பழகி, நீ என் வாயை பிடுங்கி நான் என்ன சொல்கிறேன் கேட்குறேங்கிறது நீ போய் 4 இடத்துல சொல்லி, எதுக்கு ஓன்ட்ட நான் பேச வேண்டாம், பழக வேண்டாம், ஓ வாடையை வேண்டாம், உன் நிழலே வேண்டாம், நான் பார்த்த ஹாய் அவ்வளோ தோத்திரன்ட்டு போயிட்டுரு. ஏன்னா நமக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு ஒருத்தங்க தெரிஞ்சாச்சுன்னா ஒதுங்கிறது தான் மனுஷனுடைய சுபாவம். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா, தனக்கு விரோதமாக செயல்பட்ட இந்த 7 நம்பிக்கை துரோகிகளை தேடி இயேசு வந்தார். இல்லையா? ஆமாம். இங்கே யாரெல்லாம் நம்பிக்கை துரோகியாக இருக்கீங்க? அவங்கள சத்தம் அல்லையிலேயே சொல்லுங்கள். அவர் எதிர்பார்க்குற நம்பிக்கைக்கு பாத்திரமானாலும் யார் கிடையாது? நம்ம கிடையாது. ராத்திரி ஒரு 1:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். காலையில் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் முழங்கால நின்று சொன்னால் என்ன செய்ய போகிறது கிடையாது? இருக்க போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜெபம்னு சொன்னால் அதையும் செய்ய போகிறது கிடையாது. ஊழியம் செய்யணும்னு சொன்னால் அதையும் செய்ய போகிறது கிடையாது. இந்த ஊழியங்களுக்கு காணிக்க கூடன்னு சொன்னால் அதையும் கொடுக்க போகிறது கிடையாது. எதுவுமே செய்கிறது கிடையாது. ஆனாலும் நீங்கள் எப்பயாவது ஒரு ஜெபம் பண்ணுவீங்க, எப்பயாவது ஒரு பைபிள் படிப்பீங்க. ஆனால் அதையும் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு பார்த்தீங்களா? இன்னும் உங்களை நேசிக்கிறாரு பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம். எந்த அடிப்படை எந்த முகாந்தரத்தில் உங்களை இனி நேசிக்கிறாருன்னா, அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக வரையறுக்கத்தக்கதாக அது கண்டுகொள்ளவே முடியாது என்று அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் எழுதுகிறார். அதாவது எந்த வகையிலும் உங்களை இனி நேசிப்பதற்கு நாம் அவருக்கு பாத்திரமே கிடையாது. அதாவது நல்லவங்களை ஒருத்தங்க நல்லவங்க நேசிக்க முடியுங்க. ஆனால் வாழ்க்கையில் முழுவதுமே தவறாக இருக்கிற ஒருத்தங்களை எப்படி ஆண்டவர் நேசிக்க முடியும்? அதான் இந்த செய்தியை பிரசங்கிக்கிற நானாக இருக்கட்டும், இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களாக இருக்கட்டும், உங்களை எந்த அடிப்படையில் ஆண்டவர் நேசிக்கணும், உங்களோட ஜெபத்துக்கு எந்த அடிப்படையில் அவர் பதில் கொடுக்கணும். இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்டு பாருங்களேன், என் ஜெபத்துக்கு அவர் எதுக்கு பதில் கொடுக்கணும்? உண்மையா இல்லையா? அதாவது உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா வேதம் சொல்லுகிற ஒழுங்கும், வேதம் சொல்லுகிற நியாயங்களும், வேதம் சொல்லுகிற நீதி உங்கள்கிட்ட இருக்குன்னா பதில் கொடுக்கலாம். இப்போ பக்கத்தில் உள்ள ஆள் பார்த்து கூட கேளுங்க, உன் ஜெபத்துக்கு அவர் எதுக்கு பதில் கொடுக்கணும்னு கேளுங்க. சும்மா கேளுங்க, கேட்டுட்டு நீ பாருங்க, உன் ஜெபத்துக்கு அவர் எதுக்கு பதில் கொடுக்கணும்? ஏதா நீ நல்லதாக இருக்கே, நியாயமாக இருக்கியா, நீதி இருக்கா, உண்மை இருக்கா, பண்ணுறது பூரா அக்கிரமம், பண்ணுறது பூரா அட்டுழியம், எல்லா அயோக்கியத்தனமும் இருக்குது. உன் ஜெபத்துக்கு எதுக்கு அவர் பதில் கொடுக்கணும்? உண்மை தானே? ஆனால் அதையும் தாண்டி நம்ம நேசிக்கிற தெய்வம். அல்லேலூயா. பின்மாற்றக்காரர்களை தேடி வந்த கர்த்தர். அல்லேலூயா. வாழ்க்கையில் தன்னை விட்டு ஓடி போனவர்களை தேடி வந்த கர்த்தர்.
தன்னுடைய ஊழியத்தை வேண்டாம் என்று ஓடி போனவர்களை தேடி வந்த தெய்வம் நம்முடைய கர்த்தர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா 8வது வசனம் 9வது வசனத்தில், பகலிலே குளிர்ச்சியான வெளியிலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யார் கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை இழந்து போய் முழுவதும் பாவிகளாய் இருந்ததான நிர்வாணிகளாய் காணப்பட்டதான ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவர்களை தேடி வந்தார். அவருக்கு தெரியும் செய்ய தகாததை செய்து விட்டார்கள், பண்ணக்கூடாததை பண்ணிவிட்டார்கள், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோமோ அதை பண்ணிட்டார்கள் என்று அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த 2 பாவிகளையும் தேடி இயேசுவானவர் கர்த்தர் வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இல்லையா? ஒருவேளை அந்த இடத்துல அங்கே போய் சரண்டர் ஆயிருந்தா, விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டிருந்தா, மனஸ்தாபப்பட்டிருந்தா, பாவத்தை குறித்ததன் ஒரு உணர்வடைந்திருந்தால் அந்த இடத்துல கட்டாயம் இறக்கம் கிடைத்திருக்கும். ஆனால் அதற்கு பாவத்துக்கு உண்டான காரணத்தை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே அவங்கள தேடி போனார், அந்த பின்மாற்றக்காரர்களையும் தேடி போனார். இந்த வேத வசனத்தினால நம்முடைய கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையில் சொல்றது என்னன்னா, நம்முடைய தெய்வம் நல்ல வேதத்தை வாசித்து ஜெபித்து பரிசுத்தமாக இருக்கிற நல்லவர்களுக்கும் கர்த்தராக இருக்கிறார். வாழ்க்கையில தடுமாறிக்கிட்டவர்களும் கர்த்தராக இருக்கிறார். அவரை விட்டு விலகி போன பின்மாற்றக்காரர்களை தேடி வருகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, இந்த செய்தி நேரத்தில் நாம நல்லா இருந்தால் தான் நம்மளை ஆண்டவர் நேசிப்பார், நம்ம நல்லா இல்லைன்னு நேசிக்க மாட்டார்ல. ஆனாலும் உன்னை நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறார் என்றால், நீ நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீ கெட்டு போயிடக்கூடாது, ஒருவனாகிலும் கெட்டு போவது எனக்கு சித்தமில்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு கரையில நின்றார். அவர் ரொம்ப எதிர்பார்ப்போட நிற்கிறார். என்ன நிற்கிறாருன்னா, உள்ள கடல்ல மீன் பிடிக்க போனவங்க திரும்ப வரும்போது எதோட வரப்போறாங்க? நிறைய மீன் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்டாருன்னா, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா? இல்லையே சொல்லுவோம். அப்போ இவர் என்னமோ 4 நாளாக சாப்பிடாம இருந்தது மாதிரி, இப்போதான் 5ஆவது நாள் சாப்பிட போறது மாதிரி, இவங்க எல்லாரும் கொண்டது என்ன செய்ய போறாங்க? இவர் சமையல் பண்ணி தரப்போற மாதிரி. இவங்கள பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்களை தருத்தரம் பிடிச்ச மாதிரி இருக்கிறான். இல்லையா? ஆமாம். ஆண்டவருக்குள்ளே இல்லாதவங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்ச மாதிரி இருப்பான், தருத்தரம் பிடிச்ச மாதிரி இருப்பான், கேவலமாக இருப்பாங்க. கர்த்தருக்குள்ளே இல்லாத மூஞ்சியை பார்த்தீங்கன்னா இருளடைஞ்சு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த செய்தி முடிச்ச உடனே பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க. கர்த்தருக்குள்ளே இல்லாத ஆளுகளை துண்டாக பார்க்க முடியும். அப்படி மும்மனா மூஞ்சி மாதிரி, குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும். இந்த 7 பேர் மூஞ்சி தொங்க போட்டு தான் வந்தாங்க. ஏன்னா மீன் கிடச்சிருந்தா முகத்தில் என்ன இருந்திருக்கும்? சந்தோஷம் இருந்திருக்கும். ஆஹா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா, வலையெல்லாம் கிளியத்தக்க அளவு மீன் கிடச்சிருக்கு, இங்கே போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற மாதிரி போயிட்டு 7 பேர் எப்படி வந்தான்? ஒன்றுமே எல்லாம் திரும்ப வந்திருக்கிறான். 7 பேரும் வெறுங்கை வீசன கைமா, நம்ம மாமியா வீட்டுக்கு போகிற மருமக மாதிரி வராங்க வெறுங்கையோட. ஆமாம். போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டாமா? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் போனால் பிசாசு மாதிரி திங்கிறது போவோம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் ஏதாவது வாங்கி கொடுப்போங்கிற நினைப்பை புத்தியே இருக்காது. ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே 2 பிள்ளைகள் இருக்கணும், அந்த பிள்ளைகள் ஏதாவது வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற சிந்தனை இருக்காது. இவன் போய் தின்னுட்டு டீயை தின்னுட்டு 4 வடையை தின்னுட்டு. அப்போ நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7 பேர் வந்து சேர்ந்த உடனே கிட்ட கேட்குறாரு, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? அவன் ஒரே வார்த்தையில் பதில் 7 பேரும் கோரசா. ஏன்னா இவங்கெல்லாம் கொயரில் இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம கொயர் மாதிரி இல்லை இல்லை. என்னைக்கு தான் வாழ்க்கையில் இருக்குன்றது இருக்கு. அபிஸ்ட்டு பீடை பிடிச்சவனே சொல்லுவோம் பார்த்தீங்களா, பீடை பிடிச்சவனே, மூதேவி, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஏதாவது என்னைக்காவது இருக்குன்னு இருக்கா? அவன் பையில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. வாழ்க்கையில் என்னைக்காவது இருக்குன்னு சொல்லி பழகிருக்கிறியா? இருந்தால் தானே சொல்கிறது. இல்லை இல்லை, இவன் 7 பேர் எல்லா காலமும் இருக்கணும். இப்போ கூட இந்த செய்தி முடிச்சுன்னு ஒருத்தங்க பக்கத்தில் ஒன்றை பார்த்து கேளுங்க, ஒரு 1000 ரூபா செலவு கொடுங்கன்னு. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இல்லை சரிங்க, 1000 ரூபா தான் கேட்குறீங்க. இல்லை என்கிட்ட இருக்கிற 200 இருக்குது, 200 தரேன். அப்படி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா? அதாவது இறக்கிற கிணறு ஊரும், கொடுக்கிறவன் நல்லா இருப்பான். பைபிள் ஆண்டவர் சொன்னார், கேட்குறவனு கொடியா முகம் கொண்டாங்க கொடுப்பா. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களை மாதிரி கேவலமான கஞ்ச பிசுனாரிகள் யாருமே கிடையாது. அல்லையிலேயே சொல்லுங்க. அப்போ நான் கண்ட அளவில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம்? நீ நல்லா கொடுப்பியா? நான் நல்லா கொடுத்துருக்குறேன், கருத்தருக்கு கொடுத்தனால நான் பேச முடியுது. ஆமேன்னு சொல்லுங்கள். இவங்ககிட்ட கேட்டாங்க, ஏதாவது இருக்காப்பா? இல்லை. உடனே இப்போ என்ன விஷயம்? நான் என்னமோ இவங்க மீனை பிடிச்சி கொண்டு வந்து இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு இவங்க கூட அப்படியே அளவலாக பரவாயில்ல, இந்த மீன் சால மீன் நல்லா இருக்குது, வேலை மீன் நல்லா இருக்குது, ஊளி மீன் நல்லா இருக்குது, இப்படியே தான் பேச போகிறாரா? அல்லையிலே சும்மா நம்ம போனால் அப்படி தான் சொல்லுவான். பரவாயில்ல, இந்த மீன் நல்லா பொரிச்சிருக்கீங்களே, எப்படி பொரிச்சிங்க? அடுப்பில் தான் பொரிச்சோம். இந்த மீன் எங்கே வாங்கினீங்க? கடையில் தான் வாங்கினோம். நல்லா மசால் போட்டிருக்கீங்களே, பெசாட்டு தின்னுட்டு எழுந்துச்சு வாயா. மீனை கொடுத்தானா, குழம்பு வச்சானா, தின்னுட்டு பெசாட்டுக்கு எழுந்துச்சு. அவன் எந்த மீனை வாங்குற, எந்த கடையில் வாங்குற, எப்படி பொரிச்சிருக்கிறான்? நீ இன்னைக்கு இங்கே திங்க போகிற, நாளைக்கு இன்னொரு கடையில் திங்க போகிற. பெசாட்டு போ. இந்த மீன் நல்லா இருக்குது. அர்த்தத்தோடு பேசணும் பாருங்க. அர்த்தம் இல்லாமல் பேசுகிற ஒரே குரூப் வந்து நம்ம குரூப் தான். அல்லையிலேயே சொல்லுவோம். நான் கொடுத்து விட்ட மீன் நல்லா இருக்கா? என் மீன் எப்படி இருக்குது? என் மீன் மூஞ்சி எப்படி இருக்குது? வால் எப்படி இருக்குது? எது எப்படி இருந்துட்டு போகுது? எங்களுக்கு வயிறு நிறையணும், அவ்வளோதான். ஆமாம். இவங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு கவலையே கிடையாது. அடுத்த 6வது வசனம் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். செய்தி சீக்கிரம் முடிப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வளைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்.
இவர் உடனே சொல்றாரு, பரவாயில்ல, ராத்திரி பூரா தேடி போயிட்டு மீனே கிடைக்காம வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க, திரும்பவும் படகுல 7 பேர் ஏறுங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. எந்த படகுல ஒன்றும் இல்லாமல் இறங்கி வந்தீங்களோ அதே படகுல திரும்ப ஏறு, நான் சொல்றேன் உனக்கு மீன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. வலதுபுறமாய் வலையை போடுங்கள். உடனே இவங்க எழுத்து கேட்டுக்கலாம், ஏன் இடதுபுறமா போட்டால் வலை மீன் கிடைக்காதா, எங்களுக்கு தெரியாததா, அப்படிலாம் ஏடா கூடமா கேள்வி கேட்டுருக்கலாம். ஒன்றுமே வாயை திறக்கலாம். ரைட், எஸ் லார்ட், வலதுபுறமாக தான் வலையை போடணும், இந்தா போடுறோம், ஏறுறா எல்லாரும் 7 பேர் ஏறுங்கடா அப்படி சொல்லி 7 பேர் திரும்ப என்ன செஞ்சாங்க, 7 பேர் ஏறினாங்க. பிறகு போயிட்டு திரும்ப வரும்போது மீனை இழுக்க முடியாமல் கரையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் கொண்டு வந்து சேர்த்தாங்களாம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்குங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் உண்டு. யோவான் 2:5 மரியாள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லும் பொழுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், வேற எதுவும் கேட்காத. தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனா ஊத்து, எதுக்கு தண்ணி ஊத்துறீங்கன்னு கேட்காதீங்க. திரும்ப அதே தண்ணியை கொண்டு பந்தி விசாரிப்புக்காரன் கொடுக்கும்போது அவனும் எதுக்கு ஏதாவது ஜோமனாரா அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கேட்கல. ரைட்டு, எடுத்து பரிமாறணும், அப்படியே பரிமாறி. எந்த கேள்வி கேட்காத கீழ்ப்படுதல் எங்கே இருக்கோ அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அடுத்து ரூத் 3:5 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ அதன்படியெல்லாம் செய்வேன். ஆமாம், இந்த அம்மா சொன்னது அந்த ரூத் நகோமிட்ட சொன்ன வார்த்தை. அப்போ சொன்னபடி அவள் கீழ்ப்படுத்ததுனால அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள், ஒரு அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். 2 ராஜாக்கள் 5:13 பார்த்தீங்கன்னா, நாகமான் குஷ்டரோகி வந்து நிற்கிறாரு. நீ போய் 7 தரம் யோர்தானத்தில் போய் ஸ்நானம் பண்ணு, சரியாயிருவீர், சுத்தமாவீர் சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டான். எங்கள் ஊரில் இதோட நல்ல ஆறு இல்லையா, நீ வந்து என் மேலே கையை வச்சு தடவி பார்த்து நீ ஜோம் பண்ணுவ, நீ ஜோம் பண்ண பிறகு எனக்கு ஏதாவது சுகமாகுன்னு பார்த்தேன். நீ என்னன்னா என் முகத்தை எட்டி பார்க்கல, ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ வெளியே போகிற மாதிரி என்னமோ மூஞ்சில் முடியாதுன்ட்டு பேசுகிற மாதிரி பேசுகிற, நான் எப்படியா கீழ்ப்படிய முடியாது. அப்போ கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, அவர் என்ன ரொம்ப பெரிய வேலையை சொன்னார், சின்ன வேலை தானே சொல்லியிருக்கிறாரு, போய் தண்ணியில் போய் எந்திரிச்சு வந்தால் சரியாயிரும் சொல்லியிருக்கிறார், இதில் கீழ்ப்படுகிறது என்ன இருக்குது, வாருமியா அப்படி சொல்லி அவரை கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் கூப்பிட்டு போய் யோர்தானில் 7 தரம் முங்கி எந்திரிக்கிற பொழுது அவனுடைய பழைய சரீரமாக, பழைய தோல் உடையவனாக, ஒரு புதிய குழந்தை தோல் உடையவனை போல மாறிவிட்டானாம். அல்லேலூயா. எங்கே கீழ்ப்படிதல் இருக்குதோ அங்கே அற்புதம் இருக்கும். ஆமாம், கீழ்ப்படிதல் இல்லாத இடத்துல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இடத்துல அற்புதம் நடக்கவே நடக்காது. அதாவது ஆண்டவர் எப்படி பேசுவார் அதையும் கவனிக்கணும். ஆண்டவர் எங்கூட நேரடியாக பேசுவார், ஏன்னா உங்களோட கட்டாயம் நேரடியாக பேச மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இதுக்காக கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவருக்கு கூட என்ன செய்ய மாட்டார், நேரடியாக பேசவே மாட்டார். ஏன் பேச மாட்டாருன்னு, பேசக்கூடிய அளவுக்கு மூஞ்சி கிடையாது. ஆமாம், ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அந்த அளவு கிடையாது. முழங்காலில் நிற்கவும், உபவாசத்தில் இருக்கவும், காத்திருக்கவும், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதும் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம 4 பேர்கிட்ட சண்டையை போட்டு மண்டையை உடைச்சி 4 பேர்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு, முகரை தூக்கி வச்சுக்கிட்டு, இப்படிலாம் கோவிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி மூஞ்சிகளோடலாம் கருத்தர் என்ன செய்ய மாட்டார், பேச போகிறது கிடையாது. உன்கிட்ட பேசணுன்னா எப்படி பேசுவார்னா, இன்னும் ஒரு ஊழியக்காரனை வச்சு பேசுவார், உனக்கு மேலே இருக்கிற பொறுப்பானவங்களை வச்சு பேசுவார், உனக்கு முன்னாடி இருக்கிற ஊழியத்தில் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களை வைத்து பேசுவார். அவங்க வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலைன்னா, பைபிள் சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படித்து அடங்குங்கள். அப்போ உங்களுக்கு மேலே இருக்கிறவன் நடத்துகிறவன் சொல்கிற வார்த்தைகள் அது தப்பாக தான் தெரியும், அது குறையாதான் தெரியும், ஆனால் அவன் சொல்கிறத கேளு. அல்லேலூயா. அவன் சொல்கிறது கேளு. மேலே இருக்கிறவன் சொல்கிறது வந்து கடினமாக தான் தெரியும், அதை கேளு, ஆனால் நீ சரியாக சாதிச்சிருவேன். நீ கேட்க முடியாது, நான் இப்படி தான் ஏற்று நிற்பேன்னா அவன் வாழ்க்கையில் கடைசியில் நீ இப்படியே தான் இருப்பேங்கிறத பைபிள் சொல்லியிருக்கிறது. இவங்க 7 பேர் கீழ்ப்படிச்சாங்க, மீன் கிடச்சது. சரி, இப்போ செய்தியோட கடைசி முடிவுக்கு வர்றோம். இப்போ இவங்க தேடி போய் இவங்களுக்கு மீன் வாங்கி கொடுக்குறத அவருக்கு வேலையா? அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இந்த செய்தியை ஓரளவுக்கு மேலோட்டம் பார்த்தா அப்படி தான் தெரியும். என்னமோ மீன் பிடிக்க போனவங்களுக்கு மீனே கிடைக்கல, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா, வாங்க எல்லோரும் 7 பேர், நான் ஒரு ஆள் 8 பேர் சேர்ந்து மீனை வாங்கி மீனை வச்சு பொறிச்சி 8 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம். எதுக்கு அவர் போய் அவங்கள போய் தேடி போயிருந்தார்? ஆண்டவர் வெளிப்படுத்தின விபரமாவது சொல்லியிருக்கிறார் பாருங்க, தரிசனத்தில் தம்மை வெளிப்படுத்தின விபரமாவது. இந்த அதிகாரத்தில் இந்த 6 வசனத்துக்கு பின்னாடி தான் அதனுடைய அடையாளங்கள் வருகிறது. என்னன்னா, இந்த 7 பேர் 8 பேர் மீனை பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே மீன். நமக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தான் கிடைக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு காலையிலே மீன் கிடைக்குது. அப்போ இவங்க உட்காந்து 8 பேர் மீன் சாப்பிட்டுட்டு இருக்கிற பொழுது, அப்போ மெதுவாக அந்த யோனாவின் குமாரனாய் சீமோனை பார்த்து கேட்குறாரு. 3 வசனம் இருக்கு வரிசையாக, இப்போ வாசிக்க நேரம் இல்லை, பிற வாசிப்போம். அதில் 15, 16, 17 கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நேசிக்கிறேன், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்த வசனம் உடனே திரும்ப 2வது தரமாக அவனை நோக்கி, இவர் சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அவன் ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது தரம் திரும்ப அவர் கேட்கிறார், சலிக்காம கேட்கிறார். திரும்ப ஒரே கேள்வி கேட்கிறார். யோனாவின் குமாரனாய் சீமோனே, இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா?
அவர் உடனே மனசு உடைஞ்சவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது நீர் இப்பொழுது அறிந்திருக்கிறீர். அதோட அர்த்தம் என்னடா, இவங்க 2 பேர் பேசுறதுக்கு உண்டான அர்த்தம் இந்த 2 பேருக்கு மட்டும்தான் புரியுமே தவிர மற்ற கூட இருந்த அந்த 6 பேருக்கு என்ன செய்யாது, புரியாது. சில நேரம் ஆண்டவர் உங்கள் கூட பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது புரியாது. உங்கள் கூட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உங்ககிட்ட என்ன இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆவியானவர் எந்த விதமாக உங்கள் கூட போராடி கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர கூட இருக்கிற சக ஆட்களுக்கு யாருக்குமே புரியாது. பேதுருவுக்கு நல்லா தெளிவாக தெரியுது, கர்த்தர் நம்மோடு கூட நேரடியாக முகமுகமாக என்ன செய்கிறார், இடைப்படுகிறார். நீ தானப்பா என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், நீ தானே இந்த ஊழியத்தை செய்வேன்னு சொன்னேன், நீ தானே என் கூடயே இருப்பேன்னு சொன்னேன், நீ தானே என்னுடைய சபையை கட்டுறதுல நான் முதலாக இருப்பேன்னு சொன்னேன், காவலிலும் சாவலிலும் பின்பற்றுவேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் முதலாக ஓடி போயிட்டியே அப்படிங்கிற அதை சொல்லாமல், வெளிப்படுத்தி காட்டாமல், குத்தி காட்டாமல், அதை உடைத்து பேசாமல் அவர் திரும்ப ஜென்டில் அவர் கேட்ட ஒரே கேள்வினா, நீ என்னை நேசிக்கிறாயா? இல்லையா? ஜென்டிலாக கேட்டார். இப்பொழுதாவது நான் உன்னை கேட்குறேன், நீ என்னை நேசிப்பாயா? ஏசுலாடா, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அவர் சொன்னார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லிட்டு சொன்னார், நீ இப்போ பின்மாற்றத்துக்கு போயிட்டேன், உன்னை நான் எப்படி கூப்பிட்டேன்னா மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்று என்று கூப்பிட்டேன், ஆனால் நீ திரும்ப மீன் பிடிக்க போயிட்டேன். ஆனால் ஓட்ட சொல்கிறேன், உன்னுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, உன்னுடைய ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்படுவான், உன்னுடைய ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரசிக்கப்படுவான், உன்னுடைய ஊழியத்தில் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உன்னிடத்தில் செய்வேன். இல்லையா? அதான் பின்மாற்றங்கிறது வர்றது எல்லாருக்கும் இயல்பு. யாருக்கு வராமல் இருந்தது ஆச்சரியம். ஆண்டவர் விட்டு விலகிறது, ஊழியத்தை விட்டு விலகிறது, பைபிளை வாசிக்க மாட்டேன், ஜெபிக்கவே மாட்டேன், இந்த ஊழியமே வேண்டாம், இந்த ஸ்தாபனமே வேண்டாம், இந்த ஐக்கியமே வேண்டாம், இந்த மிஷினரி ஊழியம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம் என்று, கிறிஸ்தவம் வேண்டாம், சபை வேண்டாம் என்று ஓடுகிறது, அப்படி மனசுக்குள்ள போராடுகிறது இயல்பு. எல்லாருக்கும் அது இருக்கும். நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் நீ குதிரை வீரர்களோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள நாட்களில் நீ அடைக்கலப்பட்டனம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வாய்? இப்பயே சோர்ந்து போயப்பா. நீதிமொழியில் 24:10 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போகாத, தைரியமாறு, பின்வாங்காத. ஆண்டவர் பேசினார், நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன், தைரியமாறு. பின்மாற்றங்கள், சோதனைகள், உபத்திரங்கிறது வர்றது இயல்பு தான். ஆனால் அதில் ஓடி போகணும்னு நினைக்கிறது பெரிய தவறு. இல்லையா? வரும், பொருளாதார பற்றாக்குறை வரும், காசே இருக்காது, கையில் இருக்கும், மற்றவங்கள்ட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும், மற்றவங்களை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவரே பதில் தராத மாதிரி இருக்கும், நம்ம பிச்சை எடுக்கிற வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கும், தொட்டுக்கு கஷ்டப்படுவோம், பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவோம், சரீர பிரகாரம் பலவீனமாக இருப்போம், நம்முடைய ஜெபம் பதிலே கிடைச்சிருக்காது, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் உண்டாயிருக்காது, நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருந்திருக்க மாட்டாங்க, எத்தனை விதமான எதிரடையான காரியம் இருக்கும். எல்லா ஊழியர்களுக்கு இருந்திருக்குது. வில்லியம் கேரி ஒரு கட்டத்தில் குழம்பி போய் கடைசி ஒரு கேள்வி கேட்டார், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி தான் உண்மையிலே ஒழித்து வந்திருக்கிறேன். அவருக்குள்ளே இந்த பின்மாற்றம் வந்தது. லேஸ் அவர் ஜர்க்க ஆனார். உண்மையிலேயே உங்களுடைய சித்தத்தின்படி தான், உங்களுடைய வார்த்தையின்படி தான் இந்த தேசத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடைந்து போகிற பகுதி. மனைவி செத்து போகிறா, பிள்ளைகள் செத்து போகுது, வச்சுறது எல்லாம் பிரிண்டிங்கில் பூரா தீப்பிடிச்சு எரியுது, ஒன்றுமே இல்லை. எதை எடுத்தாலும் எல்லாமே விளங்க மாட்டேங்குது, எல்லாம் தொடங்க மாட்டேங்குது, எல்லாமே எதிரடையாக இருக்குது. பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு விளங்காதவன், இவன் கை வைக்கிற காரியம்லாம் விளங்காது, அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் நடந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எஸ், நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய சித்தத்தின்படி தான் நீ வந்திருக்கிற. ஆண்டவர் சொன்னது. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க, அவருடைய சித்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சில போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனால் ஓடி போகிறது அழகில், அவருடைய ஊழியத்தை செய்வது தான் அழகு. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய மரணம் என்னை அதிகமாக மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும். இல்லையிலேயே சொல்லுங்க. அதாவது ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்க அவனுடைய முடிவு ரொம்ப நல்லது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி துவங்குறோம், எப்படி போய்கிட்டு இருக்கிறோங்கிறதுல உங்களுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம கவனிக்கணும். அதை பேதுருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து பிரைஸ் லார்ட் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், அவர் அவனை விட்டு கடந்து போய் விட்டார். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் நமக்குள்ள ஒரு பழைய சுபாவங்கள், பழைய வேலைகள், பழைய தொழில்கள், அல்லது பழைய பலவீனங்கள், அல்லது சரீரத்தில் அல்லது மனதளவில் பலவிதமான போராட்டங்கள், உபத்திரங்கள் இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறது, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ ஊழியத்தை மட்டும் செய், உன் இதை பற்றி எதுவும் கவலைப்படாத, உன் காரியத்தை பற்றி எதுவும் யோசிக்காத, என் வேலையை மட்டும் செய்து கொண்டே இரு. இல்லையா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனை நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே விடியற் காலமான பொழுது இயேசு கரையில் நின்றார் என்று சொல்லப்பட்டது போல இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட நீர் முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, விசேஷமாக உங்களுடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டது மாத்திரமில்லை, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமீன்.